வேதா வந்து வேலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா இந்த கைலாஷ் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருக்கிட்டையுமே லேடிஸ் கிட்டலாம் ஓவராக பேசுகிறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது வேதாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி நிறைய வந்து ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. அது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க நம்ம வேதா. உடனே வந்து அந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைலாக இருக்குது. இதெல்லாம் எதுக்காக இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து நம்மளை வந்து வர வச்சுட்டாரு. அதே மாதிரி வந்து நம்ம விக்ரமையும் வந்து அங்கேயே இருக்க வச்சுருக்காங்க. இதில் ஏதோ பிளான் இருக்குது. ஏன் இதெல்லாம் இவர் பண்ணணும், என்ன காரணம், இதெல்லாம் யார் இவருக்கு பண்ண சொல்கிறா, எதனால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து விக்ரம் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசி அந்த கான்ட்ராக்டை வந்து பேசி முடிக்கிறாரு. தொடர்ந்து வந்து கைலாஷோட நடவடிக்கை எல்லாமே வந்து நம்ம வேதா வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது கைலாஷ் வந்து யாருக்கோ வேலை செய்கிறாரு. அவர் வந்து ஆதியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி வீட்டில் ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து வேதா கண்டுபிடிக்கிறாங்க. உடனே கைலாஷ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, யாருக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்புறீங்க, இங்கே வந்து உங்களை நம்பி தானே அவர் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுருக்கமா சிஸ்டர், நான் ஒன்றும் அப்படிப்பட்டவனே கிடையாது, நான்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனான பார்ட்டி அப்படின்னு நம்மளாம் ஓவராக வந்து அவரை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணுறது, இதை எப்படியாவது ஆதிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. உடனே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாவலா காட்டிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வந்து வேதா. இங்கே ஆதிக்கிட்ட இந்த மாதிரி வந்து வேதாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு என் மேலே, இதை கண்டிப்பாக வந்து விக்ரம் கிட்ட சொல்லுவா, அதனால் வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் வேதா ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இது என்ன சொன்னாலும் விக்ரம் வந்து நம்பாத அளவுக்கு வந்து நீ பர்ஃபார்மன்ஸை போடு, அது போதும், அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு. அதனால் வந்து நிம்மதி அடைகிறாரு கைலாஷ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வேதா வந்து யோசனையாக இருக்காங்க. அப்போ தன்பி வந்து அப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து வேதா விக்ரம் வந்து பேசும்போது யாரோ ஒளிஞ்சு வந்து கேட்குற மாதிரி இருக்குது. உடனே வந்து வேதா வந்து உஷாராயிடுறாங்க. சரி விக்ரம், நான் அப்புறமா வந்து எல்லாத்தையும் பற்றி கேட்குறேன், நான் அப்புறம் பேசுகிறேன், வச்சிடறேன், நீங்கள் நேரில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே வந்து லைட்டாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கைலாஷ் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காரு. செம்மையாக கடுப்பாகிறாங்க. உடனே கைலாஷ் வந்து ஒட்டு கேட்குற அந்த வந்து இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து கதவை திறக்கிறாங்க. கைலாஷ் விடுற மாதிரி ஆயிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஒட்டு தானே கேட்டுட்ருக்கீங்க, நிறைய வாட்டி நான் உங்களை கவனிச்சிருக்கேன், இதே வேலை தான் உங்களுக்குலாம் அசிங்கமாக வேலை இப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்றாங்க. உடனே வந்து கைலாஷ் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. இப்படி மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே அவங்க ஒய்ஃப் வராங்க. வந்தோடனே என்ன வேதா இப்படி என்னை போட்டு திட்டுற, என்னோடய ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது, அவெல்லாம் தாங்கவே மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணுறாரு. என்ன வேதா எதுக்காக அவரை திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. உடனே வேதா எதுவும் சொல்லாமல் போயிடுறாங்க.